Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யுஜிசியின் புதிய விதிமுறைகள் தொடர்பாக விவாதிக்க கோரி அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு நோட்டீஸ் சபாநாயகரிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட உயர்கல்விக்கான வரைவு கொள்கையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவின் மாநில அரசினுடைய பங்களிப்பை தடுக்கும் வகையில் மத்திய கல்வி அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மேலும் துணைவேந்தருக்கான தகுதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானிய குழு புதிய விதிமுறைகள் மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளது. அதே நேரத்தில் இதனால் கல்வியாளர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியிலும் ஏற்பட்டுள்ள நிலை குறித்து விவாதிக்க வேண்டும் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். பேரவை விதி 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவையினுடைய கவனத்தை ஈர்த்து விவாதிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக மக்களுடைய பிரச்சனைகளை விவாதிப்பதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுத்து வருகிறது. நேரலையை துண்டித்தாலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அதனை வலியுறுத்தி வருகிறார்கள். பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவில் மாநில அரசினுடைய பிரதிநிதி நீக்கி புதிய ஒரு விதிமுறைகளை பல்கலைக்கழக மானிய குழுவான யுஜிசி வகுத்திருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் உயர்கல்விக்கான வரைவு கொள்கை 2025 நேற்று முன்தினம் வெளியிட்டிருக்கிறார். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடல் குழுவில் சில முக்கிய திருத்தங்கள் செய்யப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவாக தமிழகத்தில் மாநில அரசால் நிர்வகிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், அதே போன்று அரசு பிரதிநிதிகள், வேந்தனுடைய கவர்னருடைய பிரதிநிதி, பல்கலைக்கழகங்களுடைய சிண்டிகேட் மற்றும் செனட் உறுப்பினர்களுடைய அடங்கிய குழு இடம்பெறுவது வழக்கமான ஒன்று. ஆனால் தற்போது மத்திய கல்வி அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய திருத்தப்பட்ட வரைவில் துணைவேந்தருக்கான தேடல் குழுவில் மாநில அரசு பிரதிநிதியை நீக்கியதுடன் வேந்தர் தலைமையிலான குறிப்பாக அந்த வேந்தருடைய குழுவில் யுஜிசி பிரதிநிதியை பல்கலைக்கழக செனட் அல்லது சிண்டிகேட் குழுவினுடைய பிரதிநிதிகள் மட்டும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதுவரை அந்த கற்பித்தலில் அனுபவம் வாய்ந்தவர்கள் மட்டுமே துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய விதியின்படி தொழில்துறை, பொது நிர்வாகம், பொது கொள்கை அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் மூத்த நிலை பணி அனுபவம் பெற்றிருப்பவர்களும் துணைவேந்தராக ஆக முடியும் என்று தற்போது யுஜிசி அந்த வரையறை செய்திருக்கக்கூடிய அந்த இதுவில் கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பேசவிருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த விதிகளை கடைபிடிக்காத கல்வி நிறுவனங்களுக்கு யுஜிசி என்ன சொல்லியிருக்கிறது என்றால், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதோடு படிப்பை முடித்து போகக்கூடிய அந்த ஆய்வாளர்கள், மாணவர்களுக்கு சான்றிதழும் செல்லாதாக்கப்படும் என்று ஒரு எச்சரிக்கையாக அது தெரிவித்திருக்கிறார்கள். இது மாணவர்களுடைய நலனை அடிப்படையில் பாதிக்கக்கூடிய விஷயமாகும் என்றும், அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட அந்த கல்வி நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்பதையும் தெரிவிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் வைத்திருக்கக்கூடிய தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு, அதாவது பாதகமாக அமையக்கூடிய இது போன்ற மாநிலத்தினுடைய சுய அதிகாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த சட்ட திருத்தம் என்பது இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைக்கு விஷயமாக இருக்கிறது. உயர்கல்வி நிறுவனங்களுடைய தன்னாட்சி அந்த பறிக்கப்படுவதை, மாநிலத்தினுடைய உரிமைகள் பாதிக்கப்படுவதையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்க்காது என்பதை மத்திய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லவும், அதே நேரத்தில் மாநிலத்தினுடைய முக்கிய பிரச்சனையாக இதை விவாதிப்பதற்காகவும் இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பினுடைய சட்டப்படி, அதாவது கல்வி ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது. எனவே இந்த புதிய விதிமுறைகள் தொடர்பான அறிக்கையை யுஜிசி தன்னிச்சையாக குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அந்த மனுவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்து நாளைக்கு கவனத்தை ஈர்த்து விவாதிக்க இருக்கிறதற்காக அந்த மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துடைய மக்கள் நலனுக்கு எதிராக மத்திய அரசால், மாநில அரசால் கொண்டு வரப்படுகிற எந்த சட்டங்களையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக களத்தில் நின்று போராடுவதையோ அல்லது சட்டமன்றத்தில் விவாதிப்பதையோ தொடர்ந்து மக்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாகும். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மனுவையும் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி பேரவை விதியின் 55 கீழ் இது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவையில் கவனத்தில் ஈர்த்து விவாதிக்க இந்த மனு அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.